இந்த மாதம் ஜூலை 30ஆம் தேதி வந்து NISAR நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோளை இந்தியாவில் உள்ள நாமளே தயாரித்த GSLV F-16 விண் ஏவுறுதி மூலம் விண்வெளிக்கு அனுப்ப போகிறோம். 740 கிலோமீட்டரில் கொண்டு விட போகிறோம். இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இதில் வந்து 2 முக்கிய பேலோடு இருக்குது. ஒரு S பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்னு சொல்லுவோம். அது மாதிரி L பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார். L பேண்ட் SR வந்து JPL லேப் USA இருந்து அவங்க தயாரித்தது. S பேண்ட் இந்த செயற்கைக்கோள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் நம்ம தயாரித்தது. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கை இது பேரோடுன்னா என்னென்னா, மேகம் இருந்தாலும் மழை இருந்தாலும் எல்லா ஆல் வெதர் கண்டிஷனில் 24 மணி நேரமும் ஃபோட்டோ இந்த பூமியை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அது அப்படிப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாகும். இது வந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் வந்து பூமியில் உள்ள பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், பூமியில் உள்ள இந்த சில நிலச்சரிவு இந்த மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படும். ஒரு 12 நாளைக்கு ஒருக்கா பூமியை ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். எடுத்து குளோபல் கம்யூனிட்டி, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா மட்டும் இல்லை, குளோபல் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோள்.